என்னங்க இது? அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒண்ணு சொல்றாரு, பிரக்யானந்தா இப்படி சொல்லிட்டாரே. ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி சிஎம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தார். வந்தவுடனே பயங்கர சந்தோஷமாகி ஹக் பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தார். யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு ஷாக்கு. டக்குன்னு வந்தார். டக்குன்னு பார்த்துட்டு கேன் யூ ப்ளே அப்படின்னு கேட்டார். ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம சிஎம் சார் கூப்பிட்டுருந்தாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மீட் பண்ணோம் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேமும் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதாவதுங்க, அரசியல் மேடைகள்ல பாராட்டி பேசுறது அப்படின்றது என்னவோ சாதாரணமான விஷயம் தாங்க. ஆனால் செஸ் மாதிரி உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விளையாட்டில் பிரக்யானந்தா போல உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் முன்னாடி ஒரு தப்பான தகவலை உண்மை மாதிரி பேசினா நாங்களா விட்டுருவோமா? அப்படின்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு போய் சொல்லிட்டாரா, இல்லை தெரியாம தப்பான தகவலை பேசிட்டாரா?